முத்துச்சரமென Hi, hello guys, welcome to Vijay Creations I. Now இது பேசியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பொறுத்த ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டியான டெக்ஸ்ட் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து வந்து மேக் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் வந்து மறக்காமல் ஆங்கிற கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க guys, அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் இருக்கும் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷன் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து 9 சூப்பர் கொடுத்துட்டு கீழே 1080 பேமெண்ட் வந்து ஒரு 30 பேஸ் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கிரியேட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அது கொடுத்துருங்கப்பா. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இது ஆட் பண்ணிக்கிறேன் இமேஜ் ஒன்று ஓகேவா. இதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மறக்காம வந்து அவ்வளோ பண்ணி இப்போ நான் இமேஜ் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ப்ளஸ் கொடுத்தா இமேஜ் ஆட் ஆகிடும். ஸோ இமேஜ் ஆட் ஆனதும் இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் அந்த ஸ்கீல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபில் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் இந்த ஸ்கில்ல கரெக்டாக ஃபிட் ஆகும். அங்கே இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன்பா. ஸோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது வந்து பாருங்கள் டிஃபால்ட் வந்து ஒரு 2 செகண்ட் தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி இழுத்திங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போல அவ்வளோ வச்சுட்டு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிட்டுருங்க. நான் இப்போக்கி நான் வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். இப்போ அடுத்து ஆடியோ பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய்ட்டு இப்போ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ்ஸனை கொடுத்தா ஸோ அந்த சாங் வந்து ஆட் ஆடும். இப்போ நான் வந்து வால்யூமில் போய்ட்டு நான் ஃபுல்லாக வந்து சாங் வந்து மூட் பண்ணிக்கிறேன். வால்யூமே எனக்கு வந்து காப்பிரைட் எனக்கு அதுக்காக தான். இப்போ இந்த வால்யூமை நான் வந்து எனக்கு வந்து தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த வால்யூம் உங்களுக்கு கையை வச்சு மூவ் பண்ணி இந்த இமேஜுக்கு வந்து கீழே விட வச்சுருங்க. இப்போ நான் உட்காந்து ப்ளே பண்ணுறேன் ஓகேவா. இப்போ இந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து சேக் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெஃபேட்டில் போய்ட்டு ஆட் பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேண்டம் டிஸ்பிளேமெண்ட் இருக்கும். அந்த பேட்டை அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் மேக்னெட்டி இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டி வந்து இப்போக்கி வந்து ஒரு 50 இருக்கட்டும். அதனால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு 70 வச்சுக்கோங்க. மேக்னெட்டி மட்டும் ஒரு 70 வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள் இவ்ளேஷனை கிளிக் பண்ணிட்டு இமேஜோட ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் அது மாதிரி இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி அட் பண்ணிட்டு இப்போ 70 பார்த்தா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 10 வச்சுக்கோங்க ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. இன்க்ரீஸ் பண்ண இந்த இமேஜ் இது மூவ் ஆகும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகணுமோ நீ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஸ்பீட் ஆகணும் அப்படின்னா நீ வந்து இந்த இவ்ளேஷனோட வேல்யூ வந்து அதிகமாக வச்சுக்கலாம். நான் இப்போக்கி வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். இதுவே வந்து ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு மீடியமாக இருக்கும். மேக்னெட் வந்து ஒரு 70 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சீடை கிளிக் பண்ணிட்டு இதோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 0.10 வச்சுக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ வந்து கீழே பார்த்தா வந்து சீடரோட வேலையை பண்ணுவேன் ஒரு 0.10 வச்சுங்க. ஸ்கெட்டர் வந்து ஒரு 50 அதிலே இருக்கட்டும் 50ல். ஸோ அவ்வளோதான் நண்பா. இமேஜ் நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸோ பாருங்கள் சேக்காக உங்களுக்கு தெரியும் இமேஜ் இந்த மாதிரி வந்து ஸ்கேக்காகும். இந்த மாதிரி வந்து சேக்காகுமா அந்த சைடில் இந்த பார்டர் தெரிஞ்சு அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு லைட்டாக மட்டும் இது பண்ணிங்க ஜூம் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ப. இப்போ வந்து ப்ளே பண்ணேன். ஸோ பாருங்கள் ஏன் வந்து ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்னா இமேஜ் வந்து நான் வந்து ஒரு 10 செகண்ட் அட் பண்ணி அதனால் அந்த இமேஜ் வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 30 செகண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிற அந்த அலைன்மெண்ட் வந்து ஸ்மூத்திங்காக இருக்கும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ப. இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் போய்ட்டு நான் போய்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே இந்த அளவு இருக்குது. இப்போ நான் வந்து அட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ்னை விட ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜ் அட் ஆகிடும். அட் ஆனதுக்கப்புறம் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு அதை மூவ் பண்ணி கீழே ஒன்றா வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ அந்த ஸ்கேலாஸில் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணி விட்டு பக்கம் அந்த ஃபஸ்ட்டாக இது பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம வச்சுட்டு இப்போ இதே வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அந்த பிஎன்ஜி இமேஜ் இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் ஆகிக்கும் ஓகேவா. ஸோ அவ்வளோ நம்ம இப்போ நம்ம வந்து பார்த்தா டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ்னை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் எப்படி இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா கூகுளில் போய்ட்டு அந்த லைஸை காப்பி பண்ணி இதில் ஒன்றாந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகேவா டைப் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ தருமோ எவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு அதை மூவ் பண்ணி இந்த வெள்ளைக்கு மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அர்ப்படை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே அந்த கலர் பாக்ஸ் வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸ் சீடாக வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோட ஆஃபில் இருக்க ஆன் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிங்க.
ஓகேவா. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல முடியும் நான் வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இப்படி இழுத்தா மூவ் ஆகும். எனக்கு இந்த இடத்துல முடியும் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டில். ஏன்னா நம்ம வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் கீப் ஆட் பண்ணுறதுனால ஒரு டெக்ஸ்ட்டை அடி பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து டூப்ளி விட வந்து அடுத்த டெக்ஸ்ட் அடி பண்ணணும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கேன். ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல முடியுதுன்னு இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்கேலர்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப் நம்ம டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் ஒன்று இப்போ இந்த லாஸ்ட் கீப் பாருங்கள் அவருக்கு வந்து லைட்டாக மட்டும் டெக்ஸ்ட் ஆட் மட்டும் ஜூம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஜூம் ஆகி வருது உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட். இப்போ பேக் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப பேட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இல்லை ப்ளர் இருக்கும் அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் ஸ்பின் ப்ளர் இருக்கும் அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இதில் ஆங்கிள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று இப்போ ஃபஸ்ட் கீப்பரை போய்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 60 வச்சுருங்க 60 வச்சுருங்க ஓகேவா. இன்க்ரீஸ் பண்ண ஸோ அந்த ப்ளர் அவர் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து 60 வச்சுருங்க. ஓகே ஃபுல்லாக வச்சுருங்க 60. அடுத்துமே அதுவுமே வந்து ஃபுல்லாக வச்சுருங்க 60ல் ஓகேவா. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணால் அதுக்கு தள்ளியே பக்கத்தில் டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட் தள்ளியே பக்கத்தில் ஒரு கீப்பர் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்ருங்க ஓகேவா. அதே மாதிரி லாஸ்ட்டு போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சுங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கீப்பர் அட் பண்ணுங்கள். இதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இந்த எஃபெக்டை. ஸோ இங்கே பாருங்கள் ப்ளர் ஆகி வரும் உங்களுக்கு தெரியும். ஸ்பின்லேயே இது ஒரு ப்ளர் நல்லாயிருக்கும் ஓகே. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு டேட்டா போய்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஜெக்டரில் போங்க. அதில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டிகல் ரீச்சின்னு இருக்கும் அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த பார்ட்டிகல் எஃபெக்ட் அட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கீழே பாருங்கள் இவ்லேஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 2 கீப்பர் அட் பண்ணிங்க ஓகேவா. டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் ஒன்று 2 கீப்பர் வந்து இது பண்ணிடுங்க ஓகேவா. அட் பண்ணிங்க. ஸோ அந்த அட் பண்ணிட்டு ஸோ அந்த செகண்ட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0.50 வச்சுருங்க. வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் கீப்பர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கட்டும் வேல்யூ வந்து 0லே இருக்கட்டும். அடுத்து ஸ்கேல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டெச் அப்படியே இருக்கட்டும். கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கலர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து பிளாக்கே இருக்கட்டும். செகண்ட் இருக்குது பார்க்கலாம் அந்த பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு ரெட் கலர் ஆக்கிடுங்க. ஸோ அந்த ரெட் கலர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பாலை ஒன்றா சென்டரில் அப்படி வச்சுருங்க அந்த முக்கத்தில். அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒக்டிவ்ஸ் இருக்கும் அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ம இதில் வேறு எதுவுமே சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ முடிஞ்சு இப்போ வந்து பேக்கில் போய்ட்டு இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு டேட்டா பேர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ராயிங் எட்ஜ் இருக்கும் அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் ஸ்மூத் பெவில் இருக்கும் அந்த எஃபெக்ட் அட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து செகண்ட் ஆன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 149 வச்சுருங்க. 149 கரெக்டாக வச்சுங்க நண்பா. வச்சுருங்க. அடுத்து வந்து கீழே உள்ளது இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 2 கீப்பர் அட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்டில் ஒன்று அட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டோட எண்டில் ஒன்று அட் பண்ணிங்க ஓகேவா. இந்த எண்டு கீப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க 360 வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் கீப்பர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். அது நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். 0 ஆக்கி விட்ருங்க ஓகேவா. ஸோ வந்து 0 ஆக்கி விட்டுட்டு கீழே வந்து வந்து 2 கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. செகண்ட் பாக்ஸ் வந்து ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு எல்லா எஃபெக்ட்டும் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த எஃபெக்ட்டை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எஃபெக்ட் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து காப்பிலேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அடுத்த எந்த இடத்த ஆரம்பி அந்த இடத்த வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனப்போ ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைனுங்கிறத அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டெக்ஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்னது மாதிரி இது
காப்பி எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறது இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுருங்கப்பா. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நான் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பன்சேட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த பிளண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். ஸோ அவ்வளோ நம்ம எப்போ ப்ளே பண்ணிக்காமல் ஸோ பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே வந்து ஏற மார்க் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து மீண்டும் உங்களும் ஒரு அடுத்த வந்து சந்திக்கிறேன். பை பாய்.